சிஐடி கிரைம் தொடர். கையோடு தந்தால் கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். கூல் கூல் ஷகலக பேபி லுக்கு விட தோணலையா? ஷகலக பேபி லவ் பண்ண தோணலையா? யாரு யாரது? கான்சென்ட்ரேட் ஜெஸ்லி, கான்சென்ட்ரேட். ஷகலக பேபி லுக்கு விட தோணலையா? ஷகலக பேபி லவ் பண்ண தோணலையா? நனனனனனன நனன நனனனனனன நனன நனனனனனன நனன. யாரது? யாரது? ஓ காட், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? என்னால ஏன் பாட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? வீட்ல யாருமே இல்ல, ஆனா யாரோ இருக்கிற மாதிரியே ஏன் எனக்கு தோணுது? யாரது? யாராவது இருக்கீங்களா? என் முன்னாடி வாங்க. யார் நீ? யாருன்னு கேக்குறேன்ல, சொல்லு. கேக்குறேன்ல. பாரதி மியூசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னைக்கு துரதிர்ஷ்ட நாள்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிரபலமான ராக் ஸ்டார் ஜெல்சி இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவங்களுக்கு 28 வயசு தான் ஆச்சு. நடந்தது கொலையா இல்ல தற்கொலையா? இதுக்கான பதில சிஐடிஸ் மட்டும் தான் தர முடியும். நாங்க இப்ப கூட வீட்டுக்குள்ள போய் சடலத்தை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் எங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன்ஸ் கிடைக்கல. ஜெல்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன விரும்புறாங்கன்னா, எப்படி சிஐடிஸ் எத்தனையோ குற்றங்கள்ல குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை வழங்குறாங்களோ அதே மாதிரி இதையும் சரியா கண்டுபிடிக்கணும்னு விரும்புறாங்க. வணக்கம் தயா சார். சார் சார் ஒரு நிமிஷம் இது இந்த கொலை தகவல் சொல்லுங்க சார். என்னோட பேர் ராமு சார். நான் இந்த வீட்ல வேலைக்காரனா இருக்கேன் சார். இதெல்லாம் எப்படி ஆச்சு? எனக்கு தெரியல சார். நேத்து ராத்திரி நான் இங்க இருந்து வேலையை விட்டு போகும்போது கூட மேடம் நல்லா தான் இருந்தாங்க. இன்னைக்கு காலையில வேலைக்கு வந்து பார்த்த போது மேடம் எங்க மேடம்? அங்க உள்ளதான் சார், ரூம்ல இருக்காங்க, போய் பாருங்க. ராமு, சொல்லுங்க சார். இவங்க எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க? சார், எங்க மேடம் ராக் ஸ்டார் சார். நல்ல விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் போடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல சார். சடலத்து மேல யாரும் கை வைக்கல? இல்ல சார். சார், முகத்திலையும் கழுத்துலையும் ரொம்ப கொடூரமா வெட்டப்பட்டிருக்காங்க சார். சாகரத்துக்கு முன்னாடி ஜெல்சி அந்த கொலகாரனோட ரொம்பவே போராடி இருக்க போல இருக்கு. ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் சதறி போய் கிடக்கு. ஆனா சார், இந்த மாதிரி அடையாளத்தை மனுஷனால போட்டிருக்க முடியாது சார். இந்த அடையாளத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மிருகத்தோட நகத்தால தான் கிழிச்சிருக்கணும் போல.
பரபரப்பா இருக்கிற இந்த சிட்டிக்குள்ள அதுவும் இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள எப்படி விலங்கு வந்துச்சு? பக்கத்துல எதுவும் காடு கூட இல்லையே. ராமு சார், உன்னோட மேடம் வீட்ல இருந்து ரிஹர்சல் பண்ணும்போது இதுல ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? ஆமா சார். ஓ, அப்படின்னா கொலகாரனோட வாய்ஸ் கண்டிப்பா இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஹலோ, என்னது? இன்னும் 3 டெட் பாடி கிடைச்சிருக்கு. சார், நம்ம முதல்ல என்ன நினைச்சோம்னா ஜென்சியோட சாவு மட்டும் தான் இப்படி நடந்திருக்கான்னு. ஆனா அடுத்தடுத்து கொலைகள் நிறைய நடந்திருக்கு அதே ஸ்டைல்ல. இதுக்கு முன்னாடி கிடைச்ச 3 சடலங்களுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்ல சார். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை நிக்கல். கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ரகசியமான விஷயம் இவங்களை ஒண்ணு சேர்த்திருக்கு. அது என்ன ரகசியமா இருக்கும்? அதுக்காக தான் கொலகாரன் இவங்க எல்லாரையும் வேட்டையாடி இருக்காங்க. ஹலோ தாரிகா. என்ன சலங்கி சார், என்னாச்சு? நீங்க ஏன் அப்செட்ல தாடியை தடவிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது குழப்பத்தில் இருக்கீங்களா சார்? எப்படி சார் குழப்பம் இல்லாம இருக்கும்? இந்த மாதிரி வேலையில எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டாக்டர் ரொம்ப யோசிச்சிருக்காரு, ஆனால் அவரால் எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். விஷயம் தெரிஞ்சிடுச்சு, ஆனா தெரியல. என்னது? விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆனா இல்லையா? ஓ சலங்கி சார், இப்போ நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். அட, உன் மண்டைக்குள்ள மூளை இருந்தா தானே குழம்புறதுக்கு. இத வேற யாருக்கிட்டயாவது போய் ஐயோ சலங்கி சார், நான் என்ன? போதும் போதும். சலங்கி சார், நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த அடையாளம் இருக்குல்ல, இது யாரோடது? மனுஷனோடதா, இல்ல மிருகத்தோடதா, இல்ல விசித்திரமான ஏதாவது ஆயுதத்தோடதா? அதை மட்டும் சொல்லுங்க. அபிஷேக், இந்த அடையாளம் ஏற்படுறதுக்கு எந்த ஆயுதமும் காரணம் இல்ல. அதே மாதிரி எந்த மனுஷனோட மிருகத்தோட நகமும் காரணம் இல்ல. அப்படின்னா அந்த அடையாளம் எப்படி தான் வந்துச்சு? அதை கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. சார், என்ன நிக்கல்? சார் இறந்து போனவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்படியா? என்ன விஷயம் சார்? இவங்க எல்லாருமே 12ஆம் தேதி கிறிஸ்டல் மாலுக்கு வந்திருக்காங்க. ஒரு வீடியோ கேம் லான்ச்சுக்கு போயிருக்காங்க. இந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து வீடியோ கேம் லான்ச்சுக்கு போனாங்களா? கிறிஸ்டல் மால்கா? சச்சின், மேனேஜர் யாருன்னு பார்த்து கூட்டிட்டு வா. எஸ் சார். அங்க பாத்தியா? சார், இது அதே மாதிரி காஸ்டியூம் தான் சார். கொலைக்காரன் இததான் சடலங்களுக்கு போட்டுட்டு இருந்தா. ஆமா ஸ்ரேயா, அதே காஸ்டியூம்ஸ் தான். அப்புறம் எதுக்காக இந்த காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு போட்டு விட்டான்? இது மூலமா அவன் என்ன சொல்ல வரான்? முகமூடி வேற போட்டிருக்கான். அங்க பாத்தியா? அந்த ஆயுதத்தை பாத்தியா? சடலங்களுக்கு மேல சில வெட்டுப்பட்ட காயங்கள் இருக்கு. அது இந்த ஆயுதத்தால் தான் ஏற்பட்டிருக்கணும். இந்த ஆயுதத்தை ஒரு போட்டோ எடுத்துக்க, அதை சலோங்கிக்கு அனுப்பி எஸ் வச்சு. சார். சார், இவர் தான் இந்த இடத்துடைய மேனேஜர், மிஸ்டர் கேஷவ். ஹலோ சார். சார், கொலைகாரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அதோ நிக்கிறான் பாருங்க கொலைகாரன், இவன் தான். சார், இது வீடியோ கேம்ல வில்லனா வரும் சார். இதோட பேரு ஃபேண்டாஸ்டிக் கோலோ. அது எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கான். அவன் இதை செயல்படுத்த விரும்புறான். பிராக்டிக்கலா இதை செயல்படுத்துறான், நிஜ வாழ்க்கையாக்குறான். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கேம்ஸ் உடைய வில்லன் ஃபேண்டாஸ்டிக் கோல் மட்டும்தான்.
ஆனா இந்த பைத்தியக்கார வேலை யார் செஞ்சா? மிஸ்டர் கேஷவ், இந்த கேம் இதுவரைக்கும் வேற எங்கேயும் ரிலீஸ் ஆகல. நீங்க மட்டும்தான் அதை இங்க இன்ட்ரோ பண்ணிருக்கீங்க. அந்த சடலங்களுக்கு சொந்தமான அந்த 4 பேர் அவங்க இந்த கேமை விளையாடுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, அன்னைக்கு இங்க என்ன நடந்ததுன்னு யோசிச்சு சொல்லுங்க. வீடியோ கேம் செஞ்சவனே இப்போ வில்லன் கிட்ட தோத்துட்டான் போல இருக்கு. வெல், பொதுவா வீடியோ கேம்ஸ் எப்போ சக்சஸ் ஆகும்னா வில்லன் எப்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப மோசமா இருக்கணும். ஹீரோவை விட பவர்ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் ஹிட் ஆகும். ஆமா. சரி வாங்க, இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ல? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முகேஷ் சார் ஒரு புது வீடியோ கேம் தந்திருக்காரு. அதோட பேரு தி டெத் ஆஃப் டவுன்ஷிப். அதை இப்ப நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரோட இந்த முயற்சி வெற்றி அடையணும்னு எல்லாரும் வாழ்த்துங்க. தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேங்க்யூ வெரி மச். இப்போ இந்த ஸ்பெஷலான நிகழ்ச்சியில் நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மேடைக்கு அழைக்க போகிறேன். அவங்க யார் தெரியுமா? ஃபேமஸ் ராக் ஸ்டார் மிஸ் ஜெஸ்லி. அவங்களுக்கு உங்களோட அன்பான வரவேற்பு கொடுங்க. வெல்கம். ஜெஸ்லி, உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். நாங்கள் எல்லாருமே உங்களுக்கும் உங்களோட பாட்டுக்கும் பயங்கரமான ஃபேன்ஸ். அதனால் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, இந்த கேமை பற்றி உங்கள் ஃபேன்ஸுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். ஒரு விதத்தில் வீடியோ கேம்ஸ் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை பிரதிபலிக்குது. எப்படி நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்து இருக்காங்களோ அதே மாதிரி தான் வீடியோ கேம் உலகத்திலையும். அதாவது இந்த கேமை பார்த்துட்டு நமக்குள்ள இருக்கிற வில்லனை, அது பேர் என்னது? ஃபேண்டசி கோலோ. நமக்குள்ள இருக்கிற ஃபேண்டசி கோலுவை அழிச்சிடணும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாங்கள் இனி ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நாங்கள் இப்போது ஜெஸ்லியை அந்த மைதானத்துக்கு கொண்டு போக போகிறோம். அங்கே நம்மளோட மிகப்பெரிய வில்லன் ஃபேண்டசி கோலோட சண்டை போட போகிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேமோட ப்ரொடியூசர் முகேஷ் சார் ஃபேண்டசி கோலுவை தோக்கடிக்கிற முதல் 5 பேருக்கு தலா 10,000 ரூபாய் கொடுக்கறாரு. Shagun. Congratulations. Congratulations. Thank you, sir. Prakash. Congratulations. Congratulations. Ankush. Thank you, sir. Prakash. And Jelsi. Well done, ma'am. Thank you so much. Thank you, Mrs. Thank you. கொலகார இன்னொரு கொலை பண்ண போறோம் போல இருக்கு. அதுல வந்து 5வது ஆளு. ஆமா கேஷவ், அந்த 5 பேர்ல 4 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த 5வதா வந்த கண்டஸ்டன்டோட பேரும் டீடைல்ஸும் எனக்கு தேவை. ஷகுன், அர்பித், அங்குன், பிரகாஷ், ஜெல்சி. இப்போ உயிரோடு இருக்கிறது இந்த பிரகாஷ் மட்டும் தான். அவனுக்கு உடனே போன் போடு, சீக்கிரம். ஹலோ மிஸ்டர் பிரகாஷ். பிரகாஷ், நான் சிஐடிலேருந்து இன்ஸ்பெக்டர் சச்சின் பேசுறேன். சரி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? என்ன, பெங்களூர்லயா? சரி, நீங்க சிட்டிக்கு ரீச் ஆன உடனே கால் பண்ணுங்க. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறோம். நீங்க பயப்படாதீங்க.
நீங்க இங்க வந்த உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, சரியா? நாங்க உங்க செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு பண்றோம். ஓகே ஓகே சார். இந்த பிரகாஷ் இப்போ பெங்களூர்ல இருக்காரு. பிரகாஷ் பெங்களூர்ல இருக்காரா? அதனாலதான் அவர் தப்பிச்சிருக்காரு. சிட்டில இருந்திருந்தாருன்னா அவர் கதையும் அவ்வளவுதான். சச்சின், இந்த வீடியோ கேமை தயாரிக்கிறவங்கள நம்ம மீட் பண்ணணும். அவங்கள சந்திச்சு விசாரிக்கணும். யார் இதை செஞ்சானோ அவன் நிச்சயம் அந்த கம்பெனிக்குள்ள ஒருத்தனா தான் இருக்கணும். சிஐடி என்ன விஷயம் சார்? விஷயம் ரொம்ப சீரியஸ் தான். சமீபத்தில் நீங்க ஒரு வீடியோ கேம் லான்ச் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதோட பேர் என்ன சார்? டெத் ஆஃப் ஓஷன். அதேதான், டெத் ஆஃப் ஓஷன். அந்த ப்ரமோஷனை கிறிஸ்டல் மால்ல தானே நடத்துனீங்க? அங்க வந்து 5 கெஸ்ட் உங்களோட கேமை ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க அந்த வின்னர்ஸ் எல்லாருக்கும் பரிசு கொடுத்துருக்கீங்க. அதுல என்ன சார் பெரிய தப்பு இருக்கு? ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறதுங்கிறது நியாயம் தானே? ஜெயிச்சவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொள்றது தப்பு தானே? ஒருவேளை உங்க மார்க்கெட்டிங்காக செய்யற புது ஸ்டைல் போல இருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவங்க இறந்துட்டாங்களா? அவங்க இறக்கல, கொலை பண்ணிருக்காங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்க. நாங்க என்ன சந்தேகப்படுறோம்னா அந்த கொலைகளை இங்க இருக்கிற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? நாங்க ஏன் சார் அந்த தப்பெல்லாம் பண்றோம்? ஏன் பண்ணிருக்க கூடாது? இறந்து போன அந்த 4 பேர் இதே மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் போட்டிருக்காங்க. உங்க வீடியோ கேம்ல வில்லன் போட்டிருந்த அதே காஸ்டியூம் அதைத்தான் அவங்களும் போட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. இந்த விஷயம் மட்டும் நியூஸ் பேப்பர்ல ஃபிளாஷ் நியூஸா வந்துருச்சுன்னா உங்க வீடியோ கேமுக்கு அது பப்ளிசிட்டி ஆகும். நிறைய பேர் அதை வாங்குவாங்க, நீங்களும் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க இல்லையா? சார் இது ரொம்ப நெகட்டிவான பப்ளிசிட்டி சார். சார் இதால எங்க பிசினஸே கொலாப்ஸ் ஆயிடும் சார். ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. நீங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லையா? சார் வீடியோ கேம்ஸை விற்கிறதுக்காக நாங்க போய் ஜனங்களை கொள்ளுவோமா? சார் நீங்க சிஐடி ஆபீசர்ஸ் என்ன சார் சொல்றீங்க? சார் நாங்க பிசினஸ் பண்றோம் சார், என்டர்டைன்மெண்ட் பண்றோம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி கொலை பண்றதெல்லாம் எங்க அஜெண்டாவிலேயே இல்ல சார். ஒரு நிமிஷம், என்னது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கழுத்துல என்னாச்சு? இந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்கே. சார் அது வந்து எனக்கு என்னாச்சுன்னா என்னோட மனைவி ரொம்ப கோபக்காரி சார். நேத்து சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டுட்டேன். அந்த கோபத்துல என்ன அடிச்சிட்டான். பூண்டு குழம்புல உப்பு கம்மியா இருந்துச்சு, அப்புறம் அந்த தப்புக்கு காரணம் உங்க மனைவி தானே? இது நல்லா இருக்கு. சாரி சொல்றதுக்கு பதிலா உங்களை அடிச்சிருக்காங்களா? இல்ல சார், தப்பு என் மனைவியோடது இல்ல. அந்த தப்பை செஞ்சது நான் தான் சார். ஏன்னா எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டை துடைக்கிறது, கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது, சில நேரங்கள்ல சார் டாய்லெட்டை கூட நான் தான் கழுவுறேன். அப்படின்னா நீங்க ஆபீஸ் வேலைலாம் எப்ப செய்வீங்க? சார் காலையில ஆபீஸ்க்கு கரெக்டா வந்துருவேன். சார் இந்த ஆளை வீட்டுல அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆளு இன்னொரு ஆளை எப்படி சார் கொள்ளுவான்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற முக்கியமான பாயிண்ட், இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்க அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த கேஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த கேமை மார்க்கெட்ல சேல் பண்ண முடியாது. சார் சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார் எங்களுக்கு லட்சக்கணக்கான பணம் நஷ்டமாயிடும் சார். லட்சக்கணக்கான பணத்தை விட எனக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களோட உயிர் தான் முக்கியம். இந்த கொலைகாரனோட வேட்டையை கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். சார் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சிஐடி உங்க கூட தான் இருக்காங்க. உங்க மேல யாரும் கை வைக்க முடியாது, புரிஞ்சுதா? ஆனா நிக்கில் சார், நீங்க இங்க இருந்து கூட அவன் 4 பேரை கொன்னுட்டான்ல, அவனை ஏன் நீங்க காப்பாத்தல? பிரகாஷ், எங்களுக்கு அப்ப இந்த விஷயமே தெரியாது. அவங்க யாரை கொலை பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ உங்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியும். நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க இருக்கோம்ல, ஒன்றும் ஆகாது. வாங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க. வாங்க. இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நிக்கில் சார், நீங்களும் இங்கே இருங்க சார். கண்டிப்பா ஒன்றும் ஆகாது. வாங்க, படுத்து தூங்குங்க சார். தைரியமா படுத்து தூங்குங்க, நாங்க இருக்கோம் சார். இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். சரி, வெளியில வெயிட் பண்றோம், சரியா? நீங்க டென்ஷன் ஆகாம தைரியமா தூங்குங்க.
டேய் யாருங்க? அது சரி, நீ இங்கதான் இருக்கியா? நிக்கில் சார் என்ன காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ஏய், நீ பல அப்பாவிங்களோட விளையாடிட்ட. இப்போ உன் விளையாட்டு முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுதா? என்னால ஏன் பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? வீட்ல யாருமே இல்ல, ஆனா யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஏன் தோணுது? யாராவது இருக்கீங்களா? என் முன்னாடி வாங்க, வாங்கன்னு சொல்றேன்ல. யார் நீ? யார் நீ? ராமு! வேண்டாம், என்னை விட்டு விடுன்னு சொல்றேன்ல. வேண்டாம். சார் இது அந்த கொடகாரனோட வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல சார்? ஆமா அபிஷேக், ஜல்சி தன்னை காப்பாத்திக்க அந்த கொலைகாரனை அட்டாக் பண்ணிருக்கணும். அதனால கொலைகாரனுக்கு அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார். சார் சமீரோட ஆபீஸ்ல ஒரு இன்ஜினியர் இருந்தான் சார். அவன் கழுத்துல அடிபட்ட அடையாளம் இருந்தது. அவன் பொண்டாட்டி அவனை அடிச்சதா சொன்னானே, அந்த ஆள் தானே சார்? அவனை அடிச்சது அவன் பொண்டாட்டி இல்ல, இந்த ஜெல்சி தான் அடிச்சிருக்கா. அபிஷேக், அந்த இன்ஜினியர் மூட்டையை கட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்குள்ள அவனை நீ மடக்கி பிடிச்சி இங்க இழுத்துட்டு வா. சார், சலங்கி சார் இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைகளுக்கும் அந்த வீடியோ கேம்ல காட்டப்பட்ட ஆயுதம் தான் காரணம்னு சொல்றாரு சார். ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். ரேஸ் கெஸ்ட் ஹவுஸா? ஓகே, யா, தேங்க்யூ வெரி மச் சார். அது ஆர்டிஓ ஆளுங்களோட ஃபோன் சார். நேற்று ராத்திரி நிக்கில் அடிச்சு போட்டு எந்த கார்ல தப்பிச்சு போனானோ அந்த கார் ரேஸ் கெஸ்ட் ஹவுஸ் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். ரேஸ் கெஸ்ட் ஹவுஸ் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? அப்படின்னா இப்ப பார்க்கலாம் அபிஷேக், இந்த கொலைகாரன் நம்ம கிட்ட எப்படி தப்பிக்கிறான்னு பார்க்கலாம். சிஐடி வராங்க, நான் அப்புறமா பேசுறேன். சார், நீங்க எல்லாரும் மறுபடியும் இங்க சார் அந்த கிரிமினலை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஆமா, எங்க இருக்கா அவங்களோட அந்த இன்ஜினியர்? இன்ஜினியரா? எந்த இன்ஜினியர் சார்? அட, அந்த ஆளோட பேரை கூட நான் கேட்க மறந்துட்டேனே. அவன் தாங்க, அதான் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குவான் அவன். நீங்க வினோத்தை பத்தி கேக்குறீங்க போல இருக்க. அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். முதல்ல அவனை கூப்பிடுங்க, கொஞ்சம் அவங்கிட்ட பேசணும். பட் அவன் ஆபீஸ்ல இப்ப இல்ல சார். இல்லையா? எங்க போயிருக்காம? சார், இன்னைக்கு காலையில அவன் வந்தான் சார்.
வந்து அவன் ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு லீவ் வாங்கிட்டு போயிட்டான் சார். 1 வீக்குக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் சார். அடேங்கப்பா, உங்க கம்பெனில ரொம்ப தான் இறக்கம் கட்டுறீங்க. பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஒரு வாரம் லீவு கொடுத்துருவீங்களா? சார் அப்படி இல்லை சார், நல்ல எம்ப்ளாயிஸ் உடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்க கடமை இல்லை சார். ஏன்னா எங்க கம்பெனில இருந்து அவன் வேற கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டா நஷ்டம் எங்களுக்கு தானே. நஷ்டத்தை பத்தி நீங்க ரொம்பவே கவலைப்படுறீங்க போல இருக்கு. அந்த ஆளோட நம்பர் கொடுங்க. சார் நம்பர் 19724 84323. சார் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஓ, பொண்டாட்டியை விழுந்து விழுந்து கவனிக்கிறான் போல இருக்க. அவனோட அட்ரஸை கொடுங்க. சார் சார், இது அதே வண்டி தானே? MH04 BN 1428. வண்டி ஓபன்ல இருக்கு. பூர்வி, நீ ஒன்று பண்ணு, வண்டிக்குள்ள நல்லா செக் பண்ணு, நாங்க உள்ள போய் பார்க்குறோம். ஓகே சார். வாங்க சார், உங்களுக்கு ஏதாவது ரூம் வேணுமா? ரூமை இப்ப நாங்க உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஜெயில்ல. ஜெயில்ல ரூமா? சிஐடி என்ன விஷயம் சார்? வெளியே ஒரு வண்டி நிக்குதுல, MH04 BN 1428. உங்க வண்டியா? அந்த வண்டி என்னோடது இல்ல சார், எங்க ஓனரோடது. நான் இங்க மேனேஜரா வேலை செய்யறேன். ஓனர் யாரு சார்? அவர் இங்க இல்ல, நியூசிலாந்துல இருக்காரு. எப்பாவது ஒரு தடவை தான் இங்க வந்து போவாரு. அப்ப இந்த வண்டி நேத்துக்கு எங்க போச்சு? நேத்து இந்த வண்டியை யாரும் புக் பண்ணாங்க. எங்க ஓனர் சொன்னதால அந்த காரை நாங்க கால் டாக்ஸியா வாடகைக்கு கொடுப்போம். சார் சார், கார்ல எதுவும் கிடைக்கல. எதுவும் கிடைக்கலையா? நேத்து ராத்திரி இந்த வண்டியை புக் பண்ணது யாரு? ஒரு நிமிஷம் சார். கிரீஷ் சார். கிரீஷா? அவர் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்காரு. சார் இந்த வினோத் வீட்லயும் இல்ல, அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. சார் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க சார், நிச்சயமா அவன் போன் எடுப்பான். ஏய் பங்கஜ், 2 நிமிஷம் வாய் மூடிட்டு இருக்கியா? ஹலோ, ஆமா நான் தான். ஓகே, எங்க? தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபோன் கம்பெனிக்காரங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க. வினோதோட ஃபோன்ல லாஸ்ட் லொகேஷன் கலாநகர் சால்ல தான். கலாநகர் சாலா? இவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? பங்கஜ், நேரா அந்த இடத்துக்கு போ. கையை மேல தூக்கு, கையை மேல தூக்கு. நீங்க யார் சார்? அசையாம அப்படியே நில்லு. நீங்களா யாரு? இவங்க சிஐடிஸ். சீரியா? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? பூர்வி, ரூமை செக் பண்ணு, ஏதாவது ஆயுதங்கள் இருக்கான்னு பாரு. ஓகே சார். ஆயுதமா? சார் நான் ஒரு ஜென்டில்மேன் சார், என்கிட்ட ஆயுதமெல்லாம் எதுவும் கிடையாது சார். நீ ஜென்டில்மேனா? 4 பேரை கொலை பண்ணிருக்க. நேத்து 5வது ஆளை கொலை பண்ண போயிருக்க. 4 பேரை கொலை பண்ணேனா? சார் நான் இது வரைக்கும் ஒரு எறும்பை கூட கொலை பண்ணது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சார் மனுஷனை கொல்ல போறேன்? ஹோட்டல் டாக்ஸி எடுத்துட்டு நீ நேத்து வெளியே போல பிரகாஷோட வீட்டுக்கு. சார் நான் இங்க வந்தது என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்றதுக்காக தான். நான் அவன் ஃபங்க்ஷனுக்கு தான் சார் போனேன். சார், ரூம்ல இருந்து வீடியோ கேம்ஸ், காஸ்டியூம்ஸ், வெப்பன்ஸ் எதுவுமே கிடைக்கல. இந்த கல்யாண பத்திரிக்கை தான் இருந்தது. சார் நீங்க வேணா அங்க போய் விசாரிச்சு பாருங்க சார், எல்லாரையும் கேட்டு பாருங்க சார். நான் விடிய காலம் 4 மணி வரைக்கும் அங்கதான் சார் இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி எங்க இருந்த? மத்த கொலைகள் நடக்கும்போது. சார் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் இந்த சிட்டிக்கு புதுசா வந்திருக்கேன் சார். நான் பனாரஸ்ல இருக்கேன் சார். அப்படின்னா யாரோ கல்யாண வீட்டுல இருந்து இந்த வண்டியை திருடிட்டு போயிருக்காங்க, இவனை மாட்டி விடுறதுக்காக. வண்டியில டிரைவர் இல்லையா? இல்ல சார், நேத்து எங்க டிரைவர் வேலைக்கு வரல. அதுக்கு கிரீஸ் சார் அவரே டிரைவ் பண்ணிட்டு போறதா சொன்னாரு. கல்யாண வீட்டுல எத்தனை விஐபி கெஸ்ட் வந்தாங்கன்னு பார்க்கணும். எல்லாரோட லிஸ்டையும் வாங்க வேண்டியது. சார் இந்த ஆளு எங்க தங்கியிருக்கான்னு தெரியுமா? இதோ இந்த தெரு வழியா போய் பாருங்க. சோரே, நான் வரது உனக்கு தெரியலையா? நான் வர வழியில ஏன் வந்து நிக்கிறேன்?
உனக்கு அங்கதான் இடம். அங்க போய் நில்லு. போய் உன் இடத்துல நில்லு போ. பேசாம அமைதியா நில்லு. என்ன பார்த்தா சோறு மாதிரி இருக்கா? மனுஷனுக்கும் சேவருக்கும் வித்தியாசம் கூட உனக்கு தெரியலையா? தண்ணி அடிச்சிருக்கேடா? அட நான் எங்க சார் உங்க மேல அடிச்சேன்? நீங்க வந்துதான் சார் என் மேல அடிச்சீங்க. சரி சரி ஓகே, ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. இந்த ஆளு இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? அட இவரா? இவர் இங்க பக்கத்துல தானே தங்கி இருக்காரு. பக்கத்துல ஏகப்பட்ட வீடு இருக்கு. அதுல எந்த வீட்டுல அவன் தங்கி இருக்கா அதை சொல்லு. இருங்க சார் சொல்றேன். அதாவது வீட்டு நம்பர் 115. சார் இவன் என்ன சொல்றானா? வீட்டு நம்பர் 115ல இருக்கானா? நம்பர் 115? ஆமா சார் 115ல தான் இருக்கான். சரி சரி, நீ கொஞ்சம் கம்மியா தண்ணி அடி, ஏன்னா அது உடம்புக்கு நல்லது இல்ல. சரிங்க சரிங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமேல் நான் பாத்துக்கிறேன். சார் அந்த நம்பர் வீடு இதுதான். வினோத், வினோத் கதவு தர. என்ன விஷயம் சார்? இங்க வினோத்னு ஒருத்தர் இருக்காருல்ல? இருக்காரு. அவரு என்னோட டெனன்ட் தான் சார். எப்பவும் அவரு வெளியூர் அது இதுன்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. அவரை பாக்குறது கஷ்டம் சார். அது சரி, அப்போ நீங்க தான் இந்த வீட்டோட ஓனர் இல்லையா? ஆமா சார். இந்த வினோத் இப்ப வீட்டுக்குள்ளேயா இருக்காரு? ஆமா சார், இப்ப அவரு வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. அப்புறம் ஏன் கதவை திறக்காம இருக்காரு? சரி, உடைச்சு உள்ள பாத்துடலாம். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். நீங்க கதவை உடைச்சிங்களா எனக்கு தானே சார் நஷ்டம். உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. இது ரொம்ப சீரியஸான விஷயம். நாங்க கண்டிப்பா கதவை உடைச்சாங்க. மை காட், அவனை கீழே இருக்க. சார் இவன் செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கு சார். சார் இவன் பாக்கெட்ல இருந்து இது கிடைச்சிருக்கு சார். நான் தான் அந்த 4 கொலைகளை செஞ்சேன். ஆனா பிரகாஷை என்னால கொல்ல முடியல. இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையை நான் ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு வந்திருக்கேன். சிஐடி கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட நான் விரும்பல. அதை என்னால தாங்க முடியாது. அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். கேம் ஓவர். வினோத். என்ன பங்கஜ்? சார் இத பாருங்க, கேம்ல போட்டுக்கிற ட்ரெஸ், அப்புறம் ஆயுதம். ஒரு நிமிஷம் இரு. ஜன்னல் திறந்திருக்கு. இது தற்கொலையே இல்ல, கன்ஃபார்மா கொலைதான். கொலைகாரன் நம்மளை குழப்பறதுக்காக வினோத கொண்டு கதையை மாத்திருக்கான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இங்க ரூஃபோட ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு பங்கஜ். அப்புறம் வினோதோட ஹைட் பார்த்தனா குறைஞ்சது 5 அடி 4 அங்குலம் இருக்கும். இவ்வளவு பெரிய ஸ்டூல் மேல நின்று அவன் தூக்கு போட்டிருந்தா கண்டிப்பா சீலிங் அவன் தலையில முட்டி இருக்கும். இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல எவனுமே தற்கொலை பண்ணிக்க முடியாது. அப்புறம் இன்னொரு வேலையை அவன் புத்திசாலித்தனமா செஞ்சிருக்கான். சூசைட் நோட், அப்புறம் இந்த ட்ரெஸ், இந்த வெப்பன். சோ இந்த வீட்டுக்குள்ள யாரோ வந்து வினோத கொன்னு தூக்குல மாட்டிருக்காங்க. ரூமை உள்பக்கம் லாக் பண்ணிட்டு இந்த ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிருக்கான். சார் இந்த வேலையை செய்ய ஒரு 4-5 பேர் வேணும்ல? ஏன்னா ஒரு டெட் பாடியை தொங்க விடணும்னா ஒரு ஆளால முடியாது சார். அதுவும் கரெக்ட் தான். சரி, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. நான் வெளியே போய் விசாரிச்சுட்டு வரேன். என்னாச்சு சார்? வினோத பாத்தீங்களா? ஆக்சுவலி வினோத யாரோ கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? அட கடவுளே, இனிமேல் என் வீட்டுக்கு யார் சார் வாடகைக்கு வருவாங்க? அந்த பாவி பயல் கடைசியில என் வீட்டுக்கு வந்துதான் நான் சாகணும் சார். ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது. இங்க ஒரு ஆள் செத்து போயிருக்கா, நீ வாடகை பத்தி கவலைப்படுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினோத சந்திக்கிறதுக்கு
இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல சார், இங்க யாருமே வரலையே சார். ரொம்ப நல்லா இருக்கு. 4-5 பேர் உள்ள வந்து வினோத கொலை பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாதுல்ல. நீங்க என்ன கண்ணு மூடிட்டு உட்காந்துருந்தீங்க? இவனை பாக்குறதுக்கு வேற யாராவது வந்து போனாங்களா? சார் 2-3 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ராத்திரி 2 மணி இருக்கும். வினோத் ஒரு ஆளோட இங்க வந்தான். 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை. அப்படியா? என்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க? சார் அது எனக்கு சரியா தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டாங்களா? சரி, அந்த ஆளோட முகத்தை பாத்தியா நீ? இல்ல சார். அவனை பத்தி வேற ஏதாவது தெரியுமா உனக்கு? இருக்கு சார். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. வினோத்துக்கும் அவனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்தப்ப அந்த ஆளு திக்கி திக்கி பேசினான் சார். திக்கி திக்கியா? இதுவரைக்கும் இந்த கேஸ்ல திக்கி பேசுற யாருமே என்டர் ஆகலையே. இந்த திக்கி திக்கி பேசுற ஆளு யாரா இருக்குன்னு தெரியலையே. அவனை கண்டுபிடிக்கணும். சார் உங்களுக்கு முகேஷ் ஞாபகம் இருக்கா? முகேஷா? அதாவது இந்த வீடியோ கேம் இன்வெஸ்ட் பண்ணானே அந்த முகேஷ் தானே? ஆமா சார், அவனே தான். அன்னைக்கு கிரீஷோட கல்யாணத்துக்கு போயிருக்கா சார். அங்க இருந்த கெஸ்டோட லிஸ்ட்ல முகேஷ் பேரும் இருக்கு சார். ஆனா சார், இந்த முகேஷ் செய்யற வேலைகளை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். முதல்ல அந்த முகேஷ தூக்கு. இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ல. சார், நான் கல்யாணத்துக்கு போனது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க சொல்ற அந்த கெஸ்டோட டாக்ஸி இருக்கு பாருங்க, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. எப்படி தெரியாம இருக்கும்? அந்த டாக்ஸில தான் நீ பிரகாஷோட வீட்டுக்கு போயிருக்க. எங்களோட சிஐடி ஆபீசர் ஒருத்தரை நீ அட்டாக் பண்ணிருக்க. சார் அதெல்லாம் உண்மை இல்ல சார். நான் ஃபுல் டைம் கல்யாண வீட்டுல தான் இருந்தேன் சார். சாயங்காலம் 5 மணில இருந்து காலையில 3 மணி வரைக்கும் நான் அங்கதான் சார் இருந்தேன். நீங்க வேணும்னா கல்யாண வீடியோ செக் பண்ணி பாருங்க சார். அதெல்லாம் நாங்க செக் பண்ணிக்கிறோம். பொய் சொன்ன குற்றவாளி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சதில்ல. ஆமா, உங்களுக்கு பேசும்போது திக்குமா என்ன? எனக்கு இல்ல சார். சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது திக்கி பேசுற பழக்கம் இருக்கா? ஆமா சார், ஒரு ஆள் இருக்கான். அவன் அடிக்கடி திக்கி திக்கி பேசுவான் சார். அவனுக்கு அதிகமா கோவம் வந்தாலும் சரி, அல்லது ஏதாவது விஷயத்துல பாதிக்கப்பட்டா கூட அவன் திக்கி திக்கி பேசுவான் சார். அந்த ஆள் யாரு? சார் நீங்க எல்லாரும் இங்க என்னாச்சு சார்? சமீர் எங்க? சார் சமீர் சார் அவரோட கேபின்ல தான் இருக்காரு. சார் கேபின்ல யாருமே காணல. அதுக்குள்ள எங்க போனாவா? போனை ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏசிபி. நான் அங்கே தான் இருக்கேன். எங்க இந்த கேம் ஆரம்பிச்சதோ அதே இடத்துல. ஆமா, அதே கிறிஸ்டல் மால்ல தான். நான் சொல்றத கவனமா கேளுங்க. எனக்கு தேவை முகேஷ். நீங்க முகேஷை காப்பாத்தலான்னு நினைக்காதீங்க. அவன் எனக்கு வேணும் ஏசிபி. இந்த கேமுடைய வில்லன் நான் தான். ஃபேண்டசி கோலோ. புரியுதா? என்ன எதுக்காக பிடிக்கிற? நான் எந்த தப்பும் பண்ணலையே. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என்ன ஒண்ணும் பண்ணாத. எல்லாம் உங்க கண்ணை அப்படியே கீழே போடுங்க. முதல்ல அவனை போக விடு. நீங்க முதல்ல கன்ஸை கீழே போடுங்க. போடுன்னு சொல்றல, இல்லனா இவன் கழுத்தை நான் அறுத்துருவேன். சமீர், அவனை விட்டுரு. இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். கண்ணை கீழே வைக்கிறீங்களா இல்ல கொல்லவா? வேண்டாம். சரி, நாங்க கண்ணை கீழே வச்சிடறோம். சச்சின், அவனை போக விடு. மரியாதை அவனை விடு. வெரி குட். இந்த சிஐடி ஆளுங்க கூட என்கிட்ட அடங்கிட்டீங்கல்ல. இந்த முகேஷ முதல்ல என்கிட்ட தள்ளி விடுங்க. முதல்ல அவனை நீ விடு. நான் சொல்றேன்ல, முகேஷ என்கிட்ட அனுப்பு. சார் தயவு செஞ்சு அப்படி ஏதாவது பண்ணிடாதீங்க சார். அவன் என்ன கொன்னுடுவான் சார். நீ கவலைப்படாத. இல்ல முகேஷ், நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவன் இல்ல. உன் உயிரை காப்பாத்திக்க நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ என்ன சொல்ற? என்னன்னு புரியலையா? நீ ஜாப் நடக்கும்போது எனக்கு நீ ஒரு வாய்ப்பு தரல. ஆனா உனக்கு நான் இப்போ ஒரு உயிர் பிச்சை கொடுக்குறேன். முடிஞ்சா உன் உயிரை காப்பாத்திட்ட. ஏய் வாடா, இப்படி நம்ம மறுபடியும் இந்த விளையாட்டை விளையாடலாம். ஆனா நீ ஹீரோ, நான் தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் கோலோ. ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா உன நான் விட்டுறேன். ஒருவேளை நீ தோத்துட்டா உன நான் எப்படி கொள்ளுவேன் தெரியுமா? ஃபேண்டாஸ்டிக் கோலோ ஸ்டைல்ல கொள்ளுவேன். வாழ்வையும் சாவையும் விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கியா? அதுவும் ஒரு விதமான விளையாட்டு தான் ஏசிபி. அதைத்தான் இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன, இது கொஞ்சம் டிஃபரெண்டான விளையாட்டு. நான் அவனை ஷூட் பண்ணா அவன் கதை முடிஞ்சது. முகேஷோட வாழ்க்கை ஒண்ணும் விளையாட்டு இல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ விளையாடுறதுக்கு. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா என்னை எதிர்த்து இந்த விளையாட்டை விளையாடுறா. எதிர்த்து விளையாடு. இல்ல ஏசிபி, எனக்கு தேவை முகேஷ். முகேஷ் மட்டும் தான். ஏசிபின்னு பேரை கட்டவன பயந்துட்டியா? பயமா? அதுவும் ஃபேண்டாசி கோலுக்கா?
சரி வாங்க ஏசிபி, என்னுடைய ஆயுதம் எப்படி பயன்படுதுன்னு நீங்களே பாருங்க. உங்களை நான் விட மாட்டேன் ஏசிபி. நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். தீ முதல் ஜெயிக்கணும். நான் தோக்கக்கூடாது, நான் தோக்கக்கூடாது. அவனை விடாது. சமீர், நீ ரொம்ப விளையாடிட்ட. எவ்வளவு கில்லாடித்தனமா நீ விளையாண்டாலும் ஜெயிக்கிறது எப்பவும் உண்மைதான்டா. ஆமா, ஜெயிக்கிறது எப்பவும் உண்மைதானா? நானும் ஜெயிக்கணும்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போன முகேஷோட கம்பெனில வேலை கேட்டு போனேன். அந்த ஆளு என்ன ரொம்ப கேவலப்படுத்தினா. ஏன் அப்படி செஞ்சான்? ஏன்னா நான் அடிக்கடி திக்கி திக்கி பேசுவேன். அதனாலதான். அதனால முகேஷ் உனக்கு அந்த வேலையை தரல. அதுக்காக பழி வாங்க நீ ரொம்ப பெரிய பிளான் பண்ணிருக்கல. எனக்கு பணம் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு சார். என்னோட அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. பணமும் கையில இல்ல, வேலையும் கையில இல்ல. அப்புறம் எங்க அம்மா துடிச்சு துடிச்சு செத்து போயிட்டாங்க. அது காரணம் வந்து முகேஷ் தான். அதனால அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இதே மாதிரி அந்த முகேஷும் நடுத்தூர்ல நிக்க வச்சு கொல்லணும்னு, துடிக்க துடிக்க கொல்லணும்னு. சமீர், நான் ஒத்துக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தப்புதான். அதுக்காக நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் பழி வாங்கலாம் நினைச்சா அது தப்பு. பழி வாங்கணுங்கிற அந்த துடிப்புல அப்பாவி ஜனங்களை கொன்னு குவிச்ச. இதுவரைக்கும் நீ 4 பேரை கொண்டு இருக்க. 4 பேர், 4 அப்பாவி உயிர்களை போக்கியிருக்க. அதுக்கு உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும், உயிர் போற வரைக்கும்.